ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா பாட்டில் ராதா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ எஸ்ங்க இப்போதான் படம் பார்த்துட்டு வந்தேன். இப்போதான் நான் ஒரே நல்ல 2 படம் பார்த்துட்டு வந்தேன். ஒன்று வந்துட்டு பாட்டில் ராதா அண்ட் வந்துட்டு குடும்பஸ்தன். ரெண்டுமே வந்துட்டு சிமிலர் டு கனெக்ட் டு ஃபேமிலி ஆடியன்ஸ். அவங்களோட அந்த 2 படமும் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பக்காவாக கனெக்ட் ஆகும். அதுவும் இந்த பாட்டில் ராதா நிறைய மனைவிமார்களுக்கு ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கனா ஒரு 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 டச் இருக்கும்னு நம்புறேன். ஸோ பாட்டில் தான் நம்ம டேலண்டட் பெர்ஃபார்மர் நம்ம குரு சோமசுந்தரம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய படத்துல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தா இந்த ஜோக்கர் படத்துலலாம் வந்துட்டு அல்டிமேட்டா பண்ணியிருப்பாரு. சூப்பரா இருக்கும் அவரோட கேரக்டர்ஸ். அவரோட சூஸ் பண்ற கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அந்த வரிசையில சாஞ்சனா அண்ட் ஜான் விஜய், லுல்லு சபா மாறன் வந்துட்டு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ம தினகரன் சிவலிங்கம் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு நம்ம டைரக்டர் பா ரஞ்சித் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஸோ இந்த படம் வந்துட்டு சிம்பிள், இந்த ட்ரெய்லரு போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம தலைவன் வந்துட்டு அடிமையானவர். ஸோ குடிக்க மாட்டேன் இவ்வளவுதான் குடிப்பான் சொல்லிட்டு குடிக்கே ஒரு பேர் போனவர்னு வச்சுக்கலாமா. ஸோ அப்படிதான் ஒரு கேரக்டர், ஒரு ஆல்கஹாலிசமா ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. அவரு குடிச்சனால ஸோ அவருக்கு மட்டும் இல்லாம அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு தருது, முக்கியமா அவங்க மனைவிமார்களுக்கு, உங்க ஒய்ஃபுக்கு என்னென்ன பாதிப்புகள், என்ன அவமானங்கள், என்னென்ன ஒரு கெட்ட பேர் சொசைட்டில கிடைச்சிருக்கு, அதை சுற்றி தான் படம் மூவ் ஆகுது. இவரை இந்த சொசைட்டி எப்படி வந்துட்டு ட்ரீட் பண்ணுது, சரிங்களா, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு படம் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் என்னை சார்ந்தவங்களுக்கு நடந்தனால வந்துட்டு எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சவங்களோட அப்பா லிட்டரலி இந்த கேரக்டர்ல தான் இருந்தாங்க. ஒரு ட்ரங்கன் பர்சனா இருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டா சொல்ல போனா என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட். ஸோ ரொம்ப நாள் தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஃப்ரெண்டோட ஃபாதர் வந்துட்டு ட்ரங்கன் பர்சனா இருக்காங்க. அவர் பேரை சொல்ல நான் விரும்பல. ஸோ அதனால ஆன பாதிப்புகள், அவரோட ஸ்டோரிலாம் ஒன்று இருக்கும்ல. ஸோ லிட்ரலி என்ன சொல்ல, இந்த படம் வந்துட்டு அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சிங்க. ஸோ ஃப்ரெண்டு ஷேர் பண்றப்ப நம்ம கேட்டுப்போம், நான் கண்ணாலே பார்த்துருப்பேன், சரிங்களா. அவங்க ஒய்ஃப் ட்ரீட் பண்ண விதம், நான் அவங்க ஒய்ஃப் பட்ட மன கஷ்டங்கள், ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த வரிசையில பார்க்கும்போது வந்துட்டு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இந்த படம் வந்து எனக்கு ஒரு வகையான ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்துச்சுன்னு ஆனஸ்டா சொல்லி ஆகணும். ஸோ நான் ரியாலிட்டி பார்த்தது இந்த படமாக கொண்டு வரும்போது நானே இப்படி ஃபீல் பண்றேன். ஒரு உண்மையான பாதிக்கப்பட்டவங்க பார்த்துருந்தாங்கன்னா, விக்டம் பார்த்துருந்தாங்கன்னா எவ்வளவு ஹார்ட் ப்ரோக்கனாகவும் இருக்கும், அவ்வளவு டச்சிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை எடுத்து வந்ததே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நல்ல படங்கள் தான் நிறைய பேர் ஆதரிக்கணும், அதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன். ஸோ சாரி வாய்ஸ், இது மட்டும் தாங்க ஸ்டாரி, சரிங்களா. ஸோ ஒரு குடிகான லைஃப், ஸோ அவன் குடிச்சது மட்டும் இல்லாமல் அவனை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுது, சொசைட்டி எப்படி அவனை ட்ரீட் பண்ணுது, அவ்வளோ ரியலிஸ்டிக், அவ்வளோ யதார்த்தமா அந்த படத்தை எடுத்திருப்பாங்க, சரிங்களா. நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு இப்படி பாருங்க. இது முக்கியமா நம்ம குரு வந்துட்டு ஒரு கேரக்டரை பக்காவா பெர்ஃபெக்டா லிட்டரலி அவர் ஒரு நிஜமான ஒரு குடிகார மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. உங்களால சொல்லவே முடியாது உண்மையிலே குடிச்சிட்டு பெர்ஃபார்ம் பண்ணாரா இல்ல வந்துட்டு அவர் ஆக்டிங் எப்படி இருக்கா அப்படின்ட்டு உங்களால லைக் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு தரமா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். நிறைய பேருக்கு வந்து கண்ணீர் கண்டிப்பா வந்துட்டு வரலாம். ஸோ கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா எமோஷனலா இருக்கும். ஸோ ப்ரிஃபேர் ஃபார் த டிஎஸ். ஓகே, ஸோ நிறைய மனைவிமார்களுக்கு கனெக்ட் ஆகலாம். ஸோ டெடிகேட் டு ஆல் வைஃபர்ஸ்னு சொல்லலாங்க. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. ஸோ ரிவ்யூக்கு மட்டும் இல்லாம இது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லலாம். குடிக்கவனா அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த்தை நீங்க வந்துட்டு யோசிங்க. இந்த விஷயம் பண்றதுனால என் ஹெல்த்துக்கு பாதிக்குமா, எனக்கு பாதிக்குமா, அப்படி செல்ஃபிஷாவே யோசிங்க. அது நல்ல விஷயம் தான், சரிங்களா. அண்ட் செல்ஃபிஷ் தாண்டி உங்க பொறுப்புல ஒரு விஷயம் இருக்கு. உங்க ஒய்ஃப், அந்த ஃபேமிலி உங்க பொறுப்புல இருக்காங்கன்னா வந்துட்டு அவங்கள பத்தி யோசிக்கலாம, ரைட்டா. சிம்பிளா உங்களை பத்தி நீங்க யோசிச்சாலே போதுங்க, சரிங்களா. அதை தாண்டி அடுத்த ஸ்டெப் உங்க சார்ந்தவங்க, உங்க சுத்தி இருக்கிறவங்களை பத்தி சொசைட்டியை சொல்ல, உங்க சுத்தி இருக்கிற பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், அப்படி சொல்றேன். அவங்கள பத்தி கொஞ்சம் அவங்க ஒரு அக்கறை வச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி அன்னெசரி கான்ஃபிளிக்ட்க்கு ஒரு சொல்யூஷன் நம்மளே தேடிக்கலாம்.
ஸோ யா இது ஒரு அட்வைஸ் கிடையாது, ஜஸ்ட் தோணுச்சு சொன்னேன். ஸோ யா யாரெல்லாம் பாட்டில் ராதா இந்த படம் பார்த்தீங்க, ஸோ பார்த்தவங்களும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லி வீடியோ பிடிச்சிக்கிறேன். See you next video and signing off. I'm Naveen. Take care. Bye.